இன்னைக்கு நம்ம ஷேடோ ஹவுஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி எட்வர்ட் வந்து கடைசியாக ஷேடோ மாஸ்டராக மாதிரி இருப்பான். எல்லாரும் இந்த ஷேடோ மாஸ்டர்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்க வச்சிருக்க இந்த டால்ஸ் எல்லாமே ஒரு நாள் அந்த ஷேடோ மாஸ்டர் எடுத்துப்பாங்களாம், முழுசாக இப்படி மாறிடுவாங்களாம். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, சரி இந்த பசங்களுக்கான டெஸ்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஜானையும் ஷானையும் கட்டுறாங்க. அவனுக்கு தான் ஜானுக்கு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுல்ல, சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிடுறாங்க. ஜான் கேட்டுட்டு இருக்கான், சரி அந்த கதவை திறக்க முடியுதா ஒன்னாலன்னு சொல்லிட்டு. அவன் சொல்லிட்டு இருக்கான், இது வந்து 2 பக்கத்துலேருந்து திறந்தாதான் இந்த கதவை திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அப்போனா சரி இந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேணால் போய் கேட்டு பார்த்துட்டு வருவோமா, கேட்டுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, உடனே ஜான் சொல்கிறான், இல்லை அவளை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டெஸ்ட் முடிச்சுட்டு தான் அவளை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்போ சரி விடுங்க பார்க்க வேணான்னா, இல்லை போய் உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி இவங்க பேசிகிட்டு இருக்கப்பே கேட்டுக்கு அந்த பக்கம் வந்து நிற்கிறது ரிக்கியை பார்த்தானே இவன் சொல்லிட்டு இருக்கான், உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இப்போ வந்து ரிக்கி என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியுது இந்த பக்கம் தானே நீ கேட்டுக்கு தாண்டி வரணும், அப்போ நானும் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால இப்பயே முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதாவது கெஞ்சி கேளு, நான் கதவை திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இவனுக்கும் வந்துடுது. இவன் என்ன சொல்கிறான், இன்னும் நீ உன் மாஸ்டரே கண்டுபிடிக்கல அதுக்குள்ளே இவ்வளோ தும்முறா பேசுகிறேன்னொன்னே அதுக்கு ரிக்கி சொல்கிறான், அதெல்லாம் நான் எப்படியும் என் பேட்ரிக் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா நேரம் இருக்கேன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் சொல்ல, இங்கேருந்து இந்த ஜான் மாஸ்டர் எட்டி பார்க்க அதை பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான், ஏன்னா மரியாதை கொடுக்கணும்ல, ஐயோ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. அவர் பார்த்துட்டு இந்த ஜான் ஷேடோ மாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே பாரு ஷான், இது மாதிரி நீ மித்த டால்ஸிட்ட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிக்கணும், அதனால நான் இங்கே இல்லாத மாதிரியே உங்கள் கான்வர்சேஷனை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தள்ளி போய் நின்றுக்கிறான். இதை பற்றின சிரிச்சிட்டு இருக்கான், சூப்பரான மாஸ்டரா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல வேற இவங்க 2 பேருக்கும் சண்டை மாத்தி சொல்லிக்கிறாங்க, இங்கே பாரு நான் ஆல்ரெடி என் மாஸ்டரை கூட்டிட்டு வந்துட்டேன், இது மாதிரி எனக்கு இந்த மேப்ல இருக்க மொத்த வழியும் தெரியும், ஓ மாஸ்டர் எங்க இருக்காருன்னு தெரியும்னு சொல்லிட்டு அதையும் காட்டிடுவான் இந்த ஜான் பையன். இதை பார்த்துட்டு ரிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படியா அப்ப சரி என் மாஸ்டர் இங்கே தானே இருக்காரு, இப்போ எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, ஒழுங்கா நீ மன்னிப்பிக்கலையே அப்பதான் நான் கதவை திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜான் சொல்றான். ஏன்னா ஜானை முன்னாடி இவன் அடிச்சிருப்பான். அதுக்கு கேட்டால் அந்த ரிக்கி அதெல்லாம் முடியாது, மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரை கூட்டிட்டு இவன் போக, அதை பார்த்துட்டு ரிக்கி சரி மன்னிச்சிரு கதவை திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே நேரத்தில் திறக்கணுமா, அங்கே இருக்க இரும்பு கம்பியை எடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுக்க போகிற நேரத்தில் ரிக்கி பைக்குள்ளே அந்த பெரிய கத்திரிக்கோள் இருக்கும்ல லூப் ஒன்று விட்டு அது இருக்கிறத பார்த்துட்டான். இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவள் தான் அவன் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டா, அது நல்லா இவன்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. இதை சொன்னால் இந்த பையன் நம்ப மாட்டான், இல்லை நீ அவளை ஏமாத்தி தான் வாங்கியிருக்க, நீ ஏதோ பண்ணியிருக்க, அவனை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. சரின்னு சொல்லிட்டு ரிக்கியும் போக ஆரம்பிக்கிறான். என்னடா நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான் எது சொன்னாலும் நம்ப போகிறது இல்லை, அப்புறம் என்ன நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்போ தான் பார்க்க அங்கே ஏதோ பெல் அடிக்கிற சத்தம், ஏதோ உற்சாகமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த லூயிஸ் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி உற்சாகம் பண்ணுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷானுக்கு தெரியுது, இது மாதிரி ரிக்கியை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இது மாதிரி அந்த பொண்ணு வந்து போக சொல்லியிருப்பாள் அந்த லூயிஸ் மாஸ்டர் கூட, அப்போ இவன் போயிட்டு இருந்திருப்பான். அப்போ இந்த பொண்ணு தான் வந்து இவளோட கத்திரிக்கோளை கொடுத்துருப்பா. ஏன்னா இவன் வந்து உதவி செஞ்சானா இவன் வரத்துக்கு, நீனு போய் உன் மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், உன் கூட இருந்தப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோளை கொடுத்துட்டு போயிருப்பா. இதை சொன்னால் இவங்க நம்ப போகிறான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு ரிக்கி நடந்துக்கிட்டு இருக்கா. இங்கே இவன் கத்திட்டு இருக்கான், ஷான் வந்துடுறா, நான் வந்து தெரியாமல் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், மன்னிச்சிரு, இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அதை கேட்காம ரிக்கி பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். இதை வந்து எட்வர்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எட்வர்டு பக்கம் நார்மலாக இருக்காரு, ஆனால் அவருக்குள்ள அந்த ஷேடோ மாஸ்டரோட பவரும் இருக்குது. இவங்க சொல்லியிருந்தாங்கல்ல அந்த உருவத்தை அப்படியே எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி தான் எடுத்துப்பாங்களாம், தேவைப்படுறப்ப அவங்க ஷேடோ பவரை யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ அவரை பார்த்துட்டு, இன்னும் ரிக்கி தேவையில்லாமல் இந்த வழியை சூஸ் பண்ணிட்டியே, இது ஒன்று எங்கேயுமே கூட்டிட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறாரு. அங்கே பார்த்தா ஒரு டால் லிவரை பிடிச்சி இழுக்குது. இங்கே பார்த்தா ரிக்கி கத்திக்கிட்டு திரும்பி அதே பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஷானும் ஜானும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனுக்கு இவ்வளோ பெரிய பாறை உருண்டு வந்துகிட்டு இருக்கு. வேகமாக ஓடி வந்து கதவை திறடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஷான் என்ன சொல்றான்னா, ஆனால் நான் அந்த பக்கம் வந்துட்டா எனக்கு பிரச்சனையா போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால இவங்க கதவை திறக்காம நிற்க, அப்போதான் வந்து ரிக்கி சொல்றான், இது மாதிரி சரி நீங்கள் வந்து மாஸ்டர் பேட்ரிக்கை மட்டும் பார்த்துக்கோங்க, அவர் போய் காப்பாற்றுங்க, அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். அவன் உயிரை விட கூட தயாராக இருக்கான்.
அதை பார்த்தோன்னே நம்ம ஜான் மாஸ்டர் என்ன பண்ணுறான், நவரிஷான்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த கதவு மேலே ஏறி நின்றுக்கிறான். எப்படின்னா ஒருத்தர் இந்த பக்கம் வர முடியும், இன்னொருத்தர் அந்த பக்கம் போக முடியும் ஒரே நேரத்தில். அது மாதிரி தான் இப்போ 2 பேருமே நின்றுட்டாங்களா. இப்போ ரிக்கி சேஃபான இடத்துக்கு வந்துட்டான். இப்போ பார்த்தா ஜான் அந்த பக்கம் பாறைக்கிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாஸ்டருக்கு அது ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இவன் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க, வாங்கி ஒரு குத்து தான் விடுவான், அந்த பாறை தூள் தூளாக மாறிடும். இந்த பசங்க பார்த்துட்டு அசந்து போய் நிற்கிறாங்க. இதை அப்படியே மேலே இருக்க அந்த ஷேடோ மாஸ்டரில் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நார்மலான மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க ஷேடோ மாஸ்டர் தான், அந்த நார்மலான உடம்பு அவங்க அப்படியே எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது மாதிரி தான் அங்கே இருக்க எல்லா ஷேடோ மாஸ்டருமே போல் அவங்க இவனை பார்த்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மித்த ஷேடோ மாஸ்டர் எல்லாருமே எல்லா அந்த பசங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, ரம் வந்து அந்த பாதை வழியாக போகிறா, இதில் தான் ரிக்கி போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பார்த்தா ரிக்கி வந்து அவன் மாஸ்டருக்கு இடத்துக்கு ஓடி வந்துடுறான். அங்கே வந்துட்டு அந்த பொட்டியை திறக்கிறதுக்கு ஒரு ட்ராப் இருக்கும், அது மாதிரி சாவி செஞ்சு அந்த பொட்டியையும் அவன் திறந்துடுறான். இது எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரம்ம கட்டுறாங்க. ரம் எப்படியோ ஷெல்லிக்கிட்ட போயிட்டு அவளை காப்பாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த மாஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே நம்ம எமிலிக்கோவையும் கேட்டையும் கட்டுறாங்க. எப்படியோ எமிலிக்கு வந்து கேட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டா. வந்துடனே கேட் சொல்லிட்டு இருக்கா, என்ன பண்ண, அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே இவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. கேட்டு சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கா. சரி இது எல்லாத்தையுமே நம்ம போய் ரூமில் பேசிக்கலாம் மீதி எல்லாத்தையும். இப்போ வந்து இந்த கேஜ் எப்படி கீழே இருக்கிறதுன்னு பார்ப்போம். எப்படின்னா இந்த நடுப்புற முள்ளா கிடக்குல்ல, இதை தாண்டி அதுக்கு அடுத்த சைடு தான் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்கான். அதை வந்து இன்னொரு பக்கமாக வந்து தான் அங்கே போய் ஆப்ரேட் பண்ணி இந்த கிரேனை திருப்பி கீழே இறக்க முடியுமா. அது மாதிரி பண்ணுறதுக்கு கதவு பார்த்தா கதவு லாக் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஐயோ சாவி இல்லையே அப்படிங்கிற மாதிரி எமிலிக்க சொல்ல, அப்போ தான் இவ சொல்கிறா, இது மாதிரி எட்வர்ட் சொன்னார் ஆரம்பிக்கிறப்பயே அங்கே சாவி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா அங்கே சாவியும் தான் இருக்கும் அந்த எடுத்துக்கிற பொருளில். இவ தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பா, சாவி நான் எடுத்துகிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இங்கே அதை பார்த்துட்டு எட்வர்ட் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அவள் அந்த சாவி எடுக்காமே போனப்பயே அவள் தோற்றுருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இவனோட டாஸ்க் வந்து யாராச்சும் ஒருத்தர் இந்த டெஸ்ட்டில் தோக்கடிச்சே ஆகணும், அதுதான் இவனோட டாஸ்க். அதை எப்படியோ நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தா எமிலிக்கு யோசிக்கவே இல்லை. சரி நான் அந்த முள்ளெல்லாம் வெட்டி அப்படியே அந்த கிரேனை ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனாவே இருக்கும், ஆனால் முள்ளாக தானே இருக்குது, நான் எப்படியோ அதை வெட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருக்க அந்த குட்டி கட்டரை வச்சு வெட்டிகிட்டே இருக்கா. இதை பார்த்தோன்னே கேட்டுக்கு வந்து கொஞ்சம் சோகமாகுது, பயமாகுது. ஏன்னா அங்கே டைம் வர முடிய போகுது. இவன் மண்டையிலேருந்து அந்த கருப்பு புகையாக போயிட்டு இருக்க. அதான் அந்த கேஜில் வந்து அது போக போக சங்கிலியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருமே. இப்படி போய் எல்லா சங்கிலியும் உடஞ்சிருச்சு. மீதி 2 சங்கிலியில கேட்டு தொங்கிட்டு இருக்கா. 2 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எமிலிக்கோ வேகமா அந்த முள்ளை வெட்டிட்டு இருக்கா. அப்போ பார்த்தாங்க 2 பேரும் வராங்க. அங்கே வந்து நிற்கிறது ரிக்கியும் பேட்ரிக்கும். அதை பார்த்தோன்னே எமிலிக்கோக்கு ஒரே சந்தோஷம். இங்கே என்ன பண்ணுறீங்க, அதோட லூவோட கத்திரிக்கோலை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே எமிலிக்கோக்கு புரிஞ்சிருது. ஓ அப்போ லூ தான் ஃபஸ்ட்டு அங்கே போனதா, நீ தான் அவளுக்கு உதவி செஞ்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எமிலிக்கோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே தான் கேட்டுக்கு கொஞ்சம் அமைதியாகுது. சரி இந்த பசங்க நல்லவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எமிலிக்கா என்ன சொல்கிறான்னா, எனக்கு இன்னும் நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த முள்ளை வெட்டிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தா பேட்ரிக் வந்து இவன்ட்ட வணங்கி சொல்கிறாரு, இது மாதிரி ரிக்கிக்கிட்ட, நீ வந்து அவளுக்கு அந்த கத்திரிக்கோலை கொடு, ஏன்னா அவள் எனக்கு உதவி செஞ்சுருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த பொட்டிக்குள்ளே இருக்கப்பா ஆரஞ்சு பூவெல்லாம் கொடுத்துட்டு போவாளா, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாரு. இது மாதிரி அவள் எனக்கு உதவி செஞ்சா, அவள்கிட்ட கத்திரிக்கோலை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரிக்கியும் அவள்கிட்ட கொடுத்துறான். வேகமாக அந்த கத்திரிக்கோலை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிடறான். வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா வலி கிடச்சிருது. சரின்னு சொல்லிட்டு வேகமாக எமிலிக்கோ அங்கே போய் பார்த்தா இந்த சிஸ்டத்துக்கான பட்டன் அழுத்துற இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ இங்கேயும் சாவி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கேட்டுக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது. அவன் மண்டையிலேருந்து புகை போயிட்டே இருக்கு. அதனால இன்னொரு சங்கிலியே அருந்துருது. கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு அந்த கிரேன் மேலேயே ஏறி எமிலிக்கோ ஓடி வந்துகிட்டு இருக்கா வேகமா. அதுக்குள்ளே இந்த பொட்டி கீழேயே விழுந்துருது. ஐயோ கேட்டுக்குது ஆயிட்டோன்னு பார்த்தா அவள் பார்த்தா மேலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. அப்படியோ எமிலிக்கோ ஓடி வந்து குதிங்க என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ விழுக, அவளும் அப்படியே தாவி நம்ம எமிலிக்கோ மேலே விழுந்துறா. எமிலிக்கோ அவங்கள பிடிச்சிக்கிட்டே இவ பெரிய வண்டி தள்ளிட்டு இருந்தாலா, அதுக்குள்ளே கூட நிறைய பூவாக பறிச்சு வச்சுருந்தா. கரெக்டாக இவங்க 2 பேருமே அங்கே வந்து லேண்ட் ஆயிடுறாங்க. என் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எமிலிக்கோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த மாஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செத்து போவாங்க அவுட் ஆவாங்கன்னு பார்த்தா என்னடா இப்படி 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மாஸ்டருக்கெல்லாம் கோவம். இதில் வேற இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத டைம் முடிய போகுது, எப்படியோ உங்க 2 பேரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.